வாவ்! இது என்ன பிங்க்கான, ஸ்பைக்கியா, பிரிட்டியான இது என்ன பழம்? இதுதான் டிராகன் பழம். அப்படிதானே? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு இது பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா இதில் சீட்ஸ் இருக்கும். அந்த சீடுமே ரொம்ப ஃபைனாக மிருதுவான ஒரு சீடாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் அந்த பழத்தில் தான் ஜூஸ் பண்ணலான் இருக்கிறேன். வாங்க பார்க்கலாமா? இந்த பழத்தை ரொம்ப ஆசையாக நான் வாங்கினேன் நான். இதை வந்து ஆக்சுவலாக நார்மலாக சும்மா கட் பண்ணி ராவா அப்படி சாப்பிட்றது உண்டு. ஆனால் அந்த முறை ஜூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு குட்டியான கதையும் கேட்போம். நம்ம ரொம்ப ஒரு காமாக இருக்கிற ஒரு கார்டன் இருந்துச்சான், ரொம்ப ப்ரிட்டியாக. அந்த கார்டனில் லைலா அப்படின்ற ஒரு சிறு குழந்தை, அவள் தன் தாய் தகப்பனோடு கூட அவள் அங்கே வசிச்சுட்டு வர்றா. ஒவ்வொரு நாளும் இந்த கார்டனில் வெளியில் நின்று நைட்டில் பார்க்கும் பொழுது, வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவளுக்கு ஸ்டார்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. அப்போ இந்த ஸ்டார்ஸ் மாதிரியே எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து என்னோடய கார்டனில் வரணும் அப்படின்னு நினைப்பாலாம் ஒவ்வொரு நாளும். அப்போ திடீர்னு ஒரு நாள் காலையில் கேக்டஸ் பிளான்ட் இருந்திருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்டஸ் இருக்குது இல்லையா? அப்போ அதில் ஒரு வகையான கேக்டஸில் இருந்து தான் இந்த டிராகன் பழமானது முளைச்சி வந்திருக்கிறது. பார்த்தா ரொம்ப அழகாக ஸ்பைக்கியாக, ப்ரிட்டியாக, பிங்கியாக, நல்ல பச்சையான அழகுகள் உடையதாக அழகாக இருந்திருக்குது. அம்மாட்ட போயிட்டு ஓடி போயிட்டு, அம்மா அம்மா ரொம்ப ஆசையாக ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஸ்டார்ஸை பார்த்துட்டு இதே மாதிரி பழம், இந்த ஸ்டார்ஸ் போலவே ஒளிரக்கூடியது நம்ம கார்டனில் இருக்கணும்னு நினச்சேன். அது இப்போ வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அந்த பழத்தை போய் காட்டிட்டு அதை எடுத்து அவளும் கட் பண்ணி சாப்பிட்டாங்களாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சாங்க. இந்த பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, அது ஹெல்த்தியாக, அதில் இருக்கிற ஜூஸியாக, அருமையாக அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாம். சீன கலாச்சாரத்தில் கூட இந்த பழத்தை வந்து வைசன் லக்கின்னு சொல்லுவாங்க. இன்னும் மேலை நாடுகளில் இதில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, இதில் ஸ்ட்ரென்த் இருக்குது, இதில் மேஜிக்கான ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட இந்த ஒரு டிராகன் பழத்தை தான் அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அவ்வளோ ஆசைப்பட்டு அவள் சின்ன ஆசை தான், ஆனால் அது நடந்துருச்சு. அது அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கலாம். பாருங்கள், என்னோடய சன்னுக்கு இதை கொடுத்தேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? வாவ், டெலிஷியஸ், ரைட்? யா, ஓகே. ஹி என்ஜாய்ட் அ லாட்ங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த பவர்ஃபுல்லான, மேஜிக்கான, ஸ்ட்ரென்த்தான ஃப்ரூட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ஜூஸ் போட்டு இதே மாதிரி இந்த பீல்லையே வச்சு குடிச்சு பாருங்கள். சில பீசஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு சாப்பிடும் பொழுது நமக்கு அது கொஞ்சம் ஒரு ஃப்ளஷியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பவர்ஃபுல்லான, மேஜிக்கான இந்த